நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல கதையை கேட்பதற்கு முன்பாக நம்ம தலையில தாழ்த்தி ஆண்ட சமத்தில் ஏசப்பா எங்களோடு பேசணும்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாளில் கூட ஆண்டவரே வசனத்தின் மூலமாக ஆண்டவரே எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கதையின் மூலமாக வசனத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய கற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்பின்ற காரியத்தில் மனம் திரும்பவும் ஆண்டவரே தீர்மானத்தின்படி நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வாதம் நடத்த இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்கலை, ஏன் தான் வாழுகிறோமோ, எவ்வளோ கல்வி இருந்தால் என்ன பிரயோஜனம், செல்வம் இருந்து என்ன பிரயோஜனம், என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லையே, எல்லாம் எதை எடுத்தாலும் எனக்கு தோல்வி தோல்வி, போதும் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு போதும், நான் உயிரோடு வாழ்ந்ததெல்லாம் எனக்கு போதும், பட்ட அவமானம் போதும், பட்ட கஷ்டங்கள் போதும், வேண்டாம் இந்த வாழ்க்கை வேண்டாம் சொல்லி வெறுப்போடு ஒரு கௌபர்ன்னு சொல்லி ஒரு அருமையான சகோதரர் தன் வாழ்க்கையை வெறுத்தவராக இப்படி புலம்பிக் கொண்டே என்ன போகிறாரு. இது எங்கே நடந்ததுன்னா லண்டனில் நடந்த உண்மை சம்பவம். ஆண்டுடைய வழிகள் என்ன செய்யல, ஆராயப்பட முடியலையே, அவர் வழியிலே தெரியலையேன்னு சொல்லிட்டு ரோமர் 11:33 வசனத்தின்படியாக ஆண்டுடைய வழிகள் எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக் கொண்டுட்டு ஒரு நல்ல ஒரு கவிஞர் கௌபர்ங்கிறவர், அவருக்கு தன் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் பட்டதுனால சோர்வு விட்டார். ஒரு நாள் அவர் என்ன பண்ணார்னா, இப்படி புலம்பிக் கொண்டே நம்ம என்ன செய்வோம், நம்ம என்ன வச்சுக்கூட உயிரோடு வாழக்கூடாது, அந்த லண்டன் அந்த அந்த பிரிட்ஜுக்கு நேரம் நம்ம போனோம், நம்ம வாழ்வை இதோடு முடிச்சுக்கிடணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்னா ஒரு டாக்ஸி அரேஞ்ச் பண்ணி என்னை இந்த லண்டன் அந்த பிரிட்ஜு பக்கத்தில் என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே சரின்னு சொல்லிட்டு அவரும் என்ன இந்த லண்டன் பிரிட்ஜில் என்ன அவரை அந்த வாடகைக்கார் இவரை கூட்டிகிட்டு என்ன போயிட்டே இருக்கிறாரு. அப்போ அந்த 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 ஆனால் அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. அன்றைக்கு பார்த்தானாக்கோ அந்த நகர் முழுவதும் என்னச்சுதான் பனி நிறைஞ்சு போய் இருக்குதான். அந்த பனி நிறைஞ்ச பகுதியில் கூட அந்த சகோதரன் என்ன அந்த காரை எடுத்துட்டு ஓட்டிகிட்டே போகிறாரு. ஓட்டிகிட்டே போகும்போது கொஞ்சம் தூரம் போனார். அதற்கப்புறம் அவருக்கு என்ன செய்ய முடியல, போக முடியல. ஏன்னா பனி அதிகமாக இருந்ததுனால அந்த பாதை அவரால் என்ன செய்ய முடியல, கண்டு கொள்ளவே முடியலை. உடனே தடுமாறுறாரு, எந்த பக்கம் எது, ஒருவேளை பனி கிடக்கிறதுனால இது ரோடா இல்லைன்னா இது ரோடு இல்லையா, நம்ம வேறு பக்கம் எங்கே போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாராம், அப்படி தடுமாறி கொண்டுட்டு இருக்கிறாராம். அப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த பாலத்துக்கு பக்கத்தில் அவங்களால என்ன செய்ய முடியல, பக்கத்திலே நெருங்கி என்ன செய்ய முடியல, போக முடியலை. அப்போ தான் அவருக்கு நம்ம அந்த டிரைவருக்கு அப்போ தான் தெரியுது, நம்ம வழி தவறி வந்துட்டோம், ஏதோ வேறு பாதையில் நம்ம என்ன செய்யிட்டோம், நின்று கொண்டிருக்கிறோமே சொல்லி கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ இந்த பல ஆண்டுகளாக நம்ம இப்போ இந்த பாதையில் வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஏன் இந்த தடுமாற்றம், இந்த பாதை ஏன் நமக்கு அவருக்கும் அந்த டிரைவருக்கும் அந்த சரியான பாதையில் என்ன செய்ய முடியல, அவர் ஓட்டி கொண்டு போக முடியல, எங்களுக்கு ஏன் இந்த தடுமாற்றம். ஆனால் இதுலேருந்து நம்ம என்ன செய்ய, வேறு வழியே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசித்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த டிரைவர் சொல்கிறாரு, ஒரு நாளும் நானும் இத்தனை வருஷமாக நான் டிரைவராக வேலை பார்த்துருக்குறேன், ஆனால் எனக்கு இப்படி ஒரு நாள் நடந்ததே இல்லையே, ஏன் இந்த தடவை உங்களுக்கு நான் வரும்போது உங்களுக்கு சவாரி வரும்போது ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு,
அங்கலாய்த்து கொண்டே இருக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு வந்து அப்போ அவர் கோவப்பட்டுட்டு அவர் என்ன செய்கிறார், இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அந்த கௌபர் சொல்கிறாரு, நீ இதுதான் உனக்கு வழி தரல, எனக்கு வீட்டுக்கு போகிற வழியாவது உனக்கு தெரியுமா, அதையாவது நீ என்னை வீட்டில் கொண்டு போய் விடுவியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இந்த சகோதரன் சொல்கிறாரு, அவன் சொல்கிறாரு, நான் என்ன ஏன்று மட்டும் நான் நினச்சிறேன், முயற்சி செய்கிறேன், நான் என்ன பண்ணுவேன், இந்த பனி வேற நினச்சிருச்சு, என்னை மறைஞ்சு போய் இருக்குதே, உங்களை எப்படி நான் ஓட்டி கொண்டு போய் வீட்டுக்கு போய் சேர்ப்பேனே எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் என்னால் ஏன்ற மட்டும் நான் நினச்சிறேன், முயற்சி செய்து நினச்சி உங்களை வீட்டில் கொண்டு நான் நினச்சிறேன் சேர்த்துறேன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் சேர்த்துறேன்னு சொல்லிட்டு அவர் நினச்சிறாரு, காரை எடுக்கிறாரு, ஓட்டிகிட்டே போகிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டார். அந்த பனி மூட்டத்தையும் தாண்டி கஷ்டப்பட்டு ஒரு மணி நேரம் போராடி அவர் வீட்டில் கொண்டு நினச்சிட்டாரு, சேர்த்துட்டாரு. சேர்த்தோன்னு இருக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வச்சுட்டோம், அவருக்கும் ஒரு திருப்தி, நமக்கு வந்து அவரை கொண்டு நம்ம வச்சு வீட்டில் கொண்டு சேர்த்துட்டோன்னு சொல்லிட்டு இவர் என்ன முடிவோடு போனார், நம்ம தற்கொலை பண்ணிடணும்னு சொல்லிட்டு போனார். இப்போ தற்கொலை பண்ண முடியல, சூழ்நிலை வேறு விதமாக மாறிட்டு நம்ம மறுபடியும் வீட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவர் உடனே நினச்சிட்டாரு. அந்த கௌபர் வந்து என்ன பண்ணார், தன்னுடைய அவன்கிட்ட வந்து இதை கொடுக்குறாரு, தன்னுடைய இவ்வளோ நேரம் நீ எனக்கு வாடகை வாங்கிக்கோ, நீ இவ்வளோ நேரம் என்னை அங்கே கொண்டு அந்த லண்டன் பிரிட்ஜில் கொண்டு போயிட்டு மறுபடியும் அதை கண்டுபிடிக்க முடியாமல் மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு கொண்டு சேர்த்ததுனால அவர் நினச்சிடாரு, எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லி அந்த நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளவு பணம்னு சொல்லி கேட்கும்போது உடனே அவர் சொல்கிறாரு, எனக்கு நான் உங்களை நீங்கள் சொன்ன இடத்துக்கு நான் என்ன செய்யல, உங்களால் கூட்டு போக முடியல, அதனால் நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, நான் கட்டணம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே சொன்ன உடனே இவனுக்கு அதுக்கப்புறம் தான் மனசில் தோணுது, அந்த கௌபர் வந்து அந்த டிரைவர்கிட்ட சொல்கிறாரு, என்ன சொல்கிறான்னா, நான் இந்த நிமிடம் நான் ஜீவனோடு இருப்பது பெரிய காரியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் ஒன்றும் புரியாமல், என்னது எதுக்கு இந்த வார்த்தை போடுறீங்க, இப்போதான் நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க. அவர் என்ன நினச்சிட்டாரு, அந்த லண்டன் பிரிட்ஜுக்கு போக முடியலை, அந்த வருத்தத்தில் இவர் சொல்கிறாரு போல் அப்படின்னு விழித்து கொண்டிருக்கும் போது தான் அவர் சொல்கிறாரு, நான் என் உயிரை மாய்த்து கொள்ளும்படியாக நான் என்ன செய்தேன், அந்த லண்டன் பாலத்திற்கு செல்வதற்காக தீர்மானித்தேன். ஆனால் என் தேவன் என்ன பண்ணினாருன்னா, அந்த அற்பமான அந்த மூடு பனியை கொண்டு வந்ததுனால என்ன நினச்சிட்டாரு, அந்த வழியை அடைச்சி என் தீர்மானத்தை ஆண்டவர் நினச்சிட்டாரு, கைவிட செய்துட்டாரு. இப்போ என்ன நினச்சிருக்காரு, ஒரு புதிய மனிதனாக நினச்சிருக்கிறாரு, மாற்றி இருக்கிறாரு, ஒரு புது சிருஷ்டியாக புது ஜீவனை கொடுத்து நினச்சிருக்கிறாரு, மாற்றி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கட்டணத்தை நீ கண்டிப்பாக நினச்சினோம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தனா அவர் வாங்கிட்டு அவர் போயிட்டார். இவருக்கு ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்லிகிட்டே போகிறாரு, இயேசுவே உமக்கு நன்றியப்பா, இத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நான் நினச்சிருக்க தவறான முடிவு நான் நினச்சிருக்கக்கூடாது, எடுத்திருக்கக்கூடாது, நான் செய்த தவறு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து, ஆனால் அந்த காரியத்தை பார்க்கும்போது நான் எடுத்த தீர்மானத்தில் நான் விழாதபடி ஆண்டவர் என்ன செய்தார், ஒரு புதிதான வழியில் என்ன செய்த செயல்பட்டு அதை தடுத்து விட்டார். அடுத்தபோல ஆச்சரியமான காரியம், ஒரு ஆச்சரியமான காரியத்தை அவர் செயலில் மகத்துவம் உள்ளவர், தேவன் வந்து செயலில் மகத்துவம் உள்ளவர், அவர் வந்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வார். அவர் வழிநடத்தல் எப்படி இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் அவர் வந்து சமுத்திரத்தில் கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பாதையை ஏற்படுத்துகிறாரு, சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் கூட என்ன செய்கிறாரு, வழி அமைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள என்ன செய்ய உணர்வு வந்துச்சு. அப்போ ஆண்டவருடைய வழி நடத்துதல் என்னது சரியாக இருக்கோ, நான் எடுத்தத காரியம்தான், நான் வழி நடத்துத காரியம்தான் என்னது தவறு அப்படின்னு சொல்லிட்டு, நான் என் சொந்த விருப்பத்தின்படி நான் நடந்ததுனால தானப்போ இவ்வளவு பெரிய காரியம், ஆண்டோடைய சித்தத்தை நான் என்ன செய்யலை, நான் அறியவில்லை, ஆண்டு சித்தத்தை அறிந்து கொள்ளவில்லை, ஆண்டோடைய சித்தத்தின்படி நான் என்ன செய்யலை, நான் பிரவேசிக்கலை அப்படின்னு சொல்லி ஆண்டு என்ன ஆண்டு நினைச்சாரு, எனக்கு உணர்த்தினாரே,
அப்படி சொல்லி ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லிட்டு என்னச்சுதாரு சொன்னார். அதான் வசனம் சொல்லுது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நம்முடைய வழிகளும் நம்முடைய நினைவுகளும் எப்படி உயர்வு கிடையாது. ஆனால் ஆண்டோடைய நினைவுகளும் அவருடைய வழிகள் எப்படி உயர்ந்தவைகள் அப்படின்னு சொல்லி ஏசாயா 58:8-9 சொல்லப்படுது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன காரியங்கள் வந்தாலும் நம்ம தவறான முடிவை நம்ம நினச்சக்கூடாது, எடுக்கக்கூடாது. நம்ம தவறை உணர்ந்து நம்ம நினச்சினோம் நம்ம இஷ்டத்துக்கு ஒரு முடிவே எடுக்கக்கூடாது. என்ன காரியமானாலும் ஆண்டு சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஏசப்பா இந்த காரியத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு ஐயா, உங்களுடைய சித்தப்படி எங்களை நடத்துங்கன்னு சொல்லி நம்ம நடத்தும் போது ஒரு கஷ்டம் வரலாம், பண கஷ்டம் வரலாம், மன கஷ்டம் வரலாம், என்ன கஷ்டம் சமாதான குறைச்சல் வரலாம், என்ன குறைச்சல் சமாதான கஷ்டங்கள், ஒரு மன கஷ்டங்கள், பண கஷ்டங்கள் எது வந்தாலும் நம்ம என்ன செய்யணும், நம்ம தவறான முடிவுகளை நம்ம என்ன செய்யணும், போய்விடக்கூடாது. அவர் தவறான முடிவு எடுத்து இன்றைக்கு அந்த பனிமூட்டை இல்லைன்னா அவர் தற்கொலை பண்ணியிருந்தா அவருடைய ஆத்மா எங்கே போயிருக்கோம், நரகத்துக்கு போயிருக்கோம். அதிலிருந்து ஆண்டவர் அவனை என்ன ஒரு பணியை கொண்டு வந்து, சாதாரண அற்பமான ஒரு பணியை கொண்டு வந்து அவனை என்ன செய்ய, அதிலிருந்து அவனை திருப்பி கொடுத்து அவனுக்கு ஜீவனை கொடுத்து அதை உணரத்தக்க ஆண்டவர் உதவி செய்தார். அந்த கிருபையை ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தார், கொடுத்தாரு. அப்போ இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு என்ன செய்தான், அவருடைய வழிகள், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. இன்றைக்கு நாம் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க. அப்போ நாம் ஆண்டவர்கிட்ட வழிகாட்டியாக்கிய நமக்கு அவர் தான் நமக்கு முன்னாடி நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறாரு. அப்போ என்ன காரியமானாலும் ஆண்டரே எனக்கு நீங்கள் வழிகாட்டுங்கப்பா, உம்முடைய வழியில் நான் நடக்கணும்ப்பா ஆண்டு சொல்லி ஆண்டோட வழியில் நடக்கும்போது ஆண்டர் நித்திய ஜீவ வாழ்க்கையில் நினச்சவங்க பிரவேசிக்கப்படுவாங்க. நம்ம சொந்த வழியில் நடந்தால் நம்முடைய வழிகள் எங்கே தான் கொண்டு போய் நம்மளை செலுத்தும், பாதாளத்துக்குள்ளாக நரகத்துக்குள்ளாக என்ன செய்ய கொண்டு போய் விடும். ஆனால் ஆண்டருடைய சித்தப்படி, ஏசப்பா உங்களுடைய சித்தத்துக்காக ஒப்பு கொடுக்குறேன் ஐயா, இவ்வளோ கஷ்டமான பாதையில் போகிறேனப்பா, இப்போ ஒரு பக்கம் பண கஷ்டம், ஒரு பக்கம் மன கஷ்டத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனப்பா, உங்களுடைய சித்தப்படி எனக்கு சரியான வழி நடத்துங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு வழிகாட்டி இதுதான் வழி, இதில் நடவுங்கன்னு சொல்லி ஆண்டவர் நடத்துவார். வேதனை உண்டாக்கும் வழி உன்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் சொல்லி ஆண்டு சமத்தில் நம்ம கேட்கும்போது ஆண்டு நித்திய வழியில் நம்ம என்ன செய்கிறாங்க, நடத்துகிற தேவனாக இருக்கிறாங்க. அவருடைய வழிகள் உயர்ந்து இருக்கிறது. அவர் நம்மளை குறித்து அவருடைய நினைவுகள் என்னது, பெரிதானவளாக இருக்குது. நம்முடைய நினைவு குறித்து குறைச்சி நம்ம என்ன செய்வோம், நம்ம நினைவுகள் நம்ம குறைவாக தான் இருக்கோம். ஆனால் நம்முடைய நினைவுகள் பார்க்க ஆண்டருடைய நினைவுகள் உயர்ந்தது, பெரிதானவைகள். ஆனால் ஆண்டு சமத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய காரியத்தை அவர் மேல் வைத்து விட்டு நம்முடைய காரியத்தை நம்ம செயல்படும் போது ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். வனாந்தரத்தில் வழியை உண்டாக்கினவர், கற்பாறையிலே தண்ணீர்களை உண்டாக்கின தேவன். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனை நம்ம என்ன செய்யறோம், ஆராதிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளை நம்ம இருக்கிறோம். எந்த சூழ்நிலையும் தவறான முடிவுக்கு போய்விடாதபடி எல்லா சூழ்நிலையும் ஒருவேளை இந்த நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாராவது ஒருத்தர் நான் பரீட்சையிலே நான் எக்ஸாமில் தோல்வி விட்டுட்டேனே, நல்லா எக்ஸாம் எழுதலையே, நான் எப்படி யார் முகத்தில் நான் விழிப்பேன், நான் இவ்வளோ கடன் பாரத்தோடு இருக்கிறேனே, இந்த கடனை அடைக்க யாரால் முடியும், என்னால் முடியாதே, இதுக்கு முடிவு சூசைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒருவேளை காதலியில் தோல்வி அடைஞ்சு லவ் ஃபெயிலியராக இருக்கலாம். எதாக இருந்தாலும் நம்ம எதிர்த்து போராடி ஒரு சாதிக்கிறவர்கள் நம்ம என்ன செய்யணும், வாழணும். அதற்காக நம்ம சோர்ந்து போய் தோல்வியை கண்டு துவண்டு விடாதபடி தைரியமாக தலை நிமிர்ந்து நம்ம நிற்கணும். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக, முதலாவதாக ஆண்டருக்கு முன்பாக நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். ஆண்டர் வழிநடத்தல் அறிந்து நம்ம என்ன செய்யணும், செயல்படணும். புரிந்து நம்ம செயல்படணும். நம்முடைய சுயத்தில் நம்ம சுய நீதியின்படி நடந்து போய்விடாதபடி ஆண்டர் சித்தப்படி நம்ம நடக்கும்போது ஆண்டர் நம்முடைய சரியான பாதையில் நம்ம நினைச்சுவார். சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்முடைய சரியான பாதையில் நடத்தி அந்த நித்திய ஜீவ வாழ்க்கையை கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாங்க. அப்படி கண்களை மூடி ஆண்டு சமத்தில் ஏசப்பா எங்களோடு பேசின கதையின் மூலமாக கற்றுக்கொண்ட வசனத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களோடு பேசின அந்த கதையின் மூலமாக ஆண்டவரே
எங்களோடு பேசினீரப்பா, அதற்காக சோதரிக்கிறோம் ஆண்டவரே. சோர்ந்து போன நேரத்தில் பலன் கொடுக்கிறவன் நீங்கள் தான் ஆண்டவரே. சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிற தேவன் நீங்கள் தான் ஆண்டவரே. நாங்கள் எந்த சூழ்நிலை கூட ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கின்ற காரியங்கள் உண்டு ராஜா. ஏதோ அப்பா தோல்வி பயத்தினாலோ ஆண்டவரே ஏதோ நம்ம சோர்ந்து போயிருக்கலாம் ராஜா. அந்த சோர்வை கண்டு ஆண்டவரே, தோல்வியை கண்டு ஆண்டவரே நாங்கள் துயண்டு போய்விடாதபடி ஜெய கிறிஸ்துவாக இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், என்னை ஜெயத்தை மேற்கொள்ள கிருபை செய்வார் என்று சொல்லி ஆண்டவரே அவரை உறுதியை பற்றி கொண்டு நானே வழி, நானே சத்தியம், ஜீவன் என்று சொன்ன தேவனே ஆண்டவரே, ஏசப்பா வழியாக நீங்கள் எனக்கு வழிகாட்டியாக இருந்து முன் செல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவர் நமக்கு வழிகாட்டியாக இருந்து முன் செல்கிற தேவனாக இருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்தி ஏசப்பா நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவரே எங்களுக்கு காட்டுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட உதவி செய்யுங்க. அப்போ இதுவரையும் நம்ம தீர்மானம் எடுக்காமல் இருந்திருக்கலாம். ஏதோ இனிமேல் ஆண்டவரே நான் தோல்வியை கண்டு தோண்டு போக மாட்டேன் ராஜா, நஷ்டத்தை கண்டு நான் தோண்டு போக மாட்டேன் ஏசப்பா. இந்த கஷ்டத்தை பார்த்து ஆண்டவரே ஏசப்பா தவறான முடிவு நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லி இந்த நேரத்தை தீர்மானம் எடுத்து ஒவ்வொரு பிள்ளைகள் தீர்மானத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக அதன்படி நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும் வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.